ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. நம்ம வேர்ல்டு கப் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் USA vs கனடா மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 2 காலையில் 6 மணிக்கு மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேன் பெராரி ஸ்டேடியமில் நடக்குது. USA ஸ்குவாடை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரன் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. கடைசி ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2-35, 4-2-15, 34 அப்படின்ட்டு ஒரு மேட்ச் 34 அடிக்கிறாரு, 35 அடிக்கிறாரு. அது 3 மேட்ச் 4 மேட்ச் கழிச்சு தான் அடிக்கிறாரு. ஸோ ஒரு இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்குவோம். நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா கடந்த 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 64 அடிச்சிருக்காரு. மீதி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரே இன் அண்ட் அவுட் பிளேயர்னே வச்சுக்குவோம். ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் அவர் ப்ளே பண்ணவே இல்லையே. போன மேட்ச் இப்போ பங்களாதேஷ் கூட தான் ஒரு மேட்ச் விளையாண்டாரு. அதுலேயும் 18 ரன் தான் அடித்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் போக பார்க்கலாம். ஸ்டீவன் டெய்லர் வந்து யூஎஸ்ஏல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒன்றும் ரன் அடிச்சவே இல்லை, பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துடுவார். ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 31 ரன்ஸு, அதுக்கு முன்னாடி 28 ரன் அடிச்சுட்டு 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கு முந்தின மேட்ச் 39 ரன் 1 விக்கெட்டு, அதுக்கு முந்தின மேட்ச் 54 ரன் 1 விக்கெட்டு. அப்படி ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருப்பார். ஒன்றும் பாலில் கொடுத்துருவார், இல்லை பேட்டிங்கில், இல்லை ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஒரு முக்கியமான கேப்டன் சாய்ஸ் உள்ள ஒரு பிளேயர். கோரி ஆண்டர்சனை பற்றி உங்களுக்கு தெரியும். நியூசிலாந்து பிளேயர், ஃபார்மர் நியூசிலாந்து பிளேயர். இப்போ யூஎஸ்ஏக்காக விளையாடுறாரு. ஒரு ஆல்ரவுண்டரு, மீடியம் ஃபாஸ்ட் போடுவார். பட் அதிகமாக பவுலிங் போடுறதில்ல, தேவைப்படுற நேரத்தில் தான் பவுலிங் போகிறார். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பெரிய அளவு ஸ்ட்ரைக் ரேட் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக விளையாடுறாரு. லாஸ்ட் ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 18, 11, 34, 28 ரன் அடிச்சிருக்காரு. தேவையான நேரத்தில் ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஹம்ரீத் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலரு. அவரும் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 0 ரன்னு, 33 ரன்னு, 0 விக்கெட்டு, 14 ரன்னு, 0 விக்கெட்டு. கனடா கூட ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 34 ரன் அடித்து 4 விக்கெட் எடுப்பார். அதில் அவர் தான் கேப்டனாக வந்திருப்பார். ஸோ அதுக்கு முந்தின மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர் இன் USA. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலன் குமார். அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலரு. அவர் ஆவரேஜான, அதாவது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஃபார்மில் இருக்க பிளேயர் கிடையாது, இன் அண்ட் அவுட் பிளேயர் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிசரங் பட்டேல். அவரும் ஆஃப் ஸ்பின்னரு, அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. லாஸ்ட் ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ரன்னு, விக்கெட்டே இல்லை. 13 ரன்னு 1 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட்டே இல்லை. அதுக்கு நம்ம இந்த மேட்ச் 1 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி மாற்றி தான் விளையாடுருக்காரு. ஸோ ஒரு இன் அண்ட் அவுட் பிளேயர்னு வச்சுக்கலாம். பெரிய லெவல் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேட்லி வேன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரு. அவர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரு. ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் தான் அவர். ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 12 ரன்னு 0 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 7 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச் 8 ரன்னு 2 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 15 ரன்னு 0 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 13 ரன்னு 2 விக்கெட்டுன்ட்டு ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய பிளேயர் தான். அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. அடுத்து ஆண்ட்ரியஸ் கோகஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பிளேயரு. 27 ரன்ஸு லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கு முந்தின மேட்ச் 0, 23 ரன்ஸு. அதுக்கு முன்னாடி வச்சு 4, அதுக்கு முன்னாடி 57. கனடா கூட 57, 50 ரன்ஸுன்னு அடிச்சிருக்கார். ஸோ மாற்றி ஓரளவு இம்பார்ட்டன்ட் பிளேயரு. கனடா கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோனாக் பட்டேல். அவர் தான் கேப்டன், விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜும் நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் லாஸ்ட் மேட்ச் 42, அதுக்கு முன்னாடி 12, 2, 68, 15 அடிச்சிருக்காரு. ஓரளவு இம்பார்ட்டன்ட் பிக் தான், அவரையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது அலிகான் பவுலரு, நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ். லாஸ்ட் மேட்ச்சு பங்களாதேஷ் கூட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்துருந்துருப்பார். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. ஓரளவு பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பவுலர் தான் வரும். அடுத்தது ஜஸ்தீப் சிங்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை இருக்கிறவர். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ரன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 1 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 1 விக்கெட்டு. கடைசி 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிற பிளேயர். அடுத்து நெஸ்டூஸ் கெஞ்சி பார்த்தீங்கன்னா கடைசி 3 மேட்சாக 1 விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு. அவர் தான் கேப்டன். அகேன்ஸ்ட் கனடா கூட ஃபஸ்ட்டு மேட்ச் இருந்தார். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், அவரையும் நோட் பண்ணிக்கங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சௌரப் நெட்ரவெல்கர். அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் பவுலரு. கடைசி மேட்ச் 0 விக்கெட்டு. அதுக்கு முந்தின மேட்ச் 2, அதுக்கு முந்தின மேட்ச் 1, அதுக்கு முந்தின மேட்ச் 1, 0, 2, 2ன்ட்டு ஓரளவு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரும் இம்பார்ட்டன்ட் பிக், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கனடா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரன் ஜான்சன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல பிளேயர், இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் கனடா. ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 33 ரன்னு, 1 ரன்னு, 74 ரன்னு, 16 ரன்னு.
இந்த 74 ரன்னு 16 ரன்லாம் வந்து 33 ரன்லாம் பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டில்பித் பச்வா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான பிளேயர் தான். லாஸ்ட் ரீசன்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 33, 52, 4ன்னு அடிச்சிருக்காரு. ஓரளவு ஆவரேஜான பிளேயர். நெக்ஸ்ட்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கன்வர் பால் தாகூர். 2019 அப்புறம் விளையாடவே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் எடுக்கிறது ரிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட 1-2 மேட்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடுத்து நவீன் தலிவால். அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்க. கடைசி மேட்ச்சில் 6, 0, 1, 13 அடிச்சிட்ருக்கு. ஸோ அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்னே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து நிக்கோலஸ் கிர்டான். நிக்கோலஸ் கிர்டான் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் பிளேயரு, 30, 20 அப்படின்னு நடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரீசெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 15, 28, 21, 27 அடிச்சிருக்கு. ஓரளவு தோக்கமாரி டீம்னா ஆவரேஜான பிளேயர். ஸோ இவரை கன்சிடர் பண்ணிக்க ஒரு பிக்கு. அடுத்து பிரகாஷ் சிங் பார்த்தீங்கன்னா அவரும் இன்னும் அவுட் பிளேயர் தான். லாஸ்ட்டு ரீசெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 16, 0, 27, 19 அடிச்சிருக்கு. ஓரளவு ஆவரேஜான பிளேயர், அவரையும் கன்சிடர் பண்ணிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பால் சிங் பார்த்தீங்கன்னா அவரும் 2023 அப்புறம் விளையாடவே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேட்ச்சுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். வருஷம் கழிச்சு விளையாடுறதுனால எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியும். 1 இயருக்கு அப்புறம் விளையாடுறாரு. ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு லேட்டராக பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிலான் ஹெல்லிங்கர் பார்த்தீங்கன்னா இன்னன் அவுட் பிளேயர் தான், ஆனால் ஒரு முக்கியமான பிளேயர். ரீசெண்ட் பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா 0, அதுக்கப்புறம் 12 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 1 ரன்னு தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 0 விக்கெட். அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருக்கு. ஸோ ஓரளவு பவுலிங்கில் இன்னன் அவுட்டு கொடுக்குற ஒரு பவுலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் தாக்கர். அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் கனடா, ரொம்ப முக்கியமான பிளேயரு. ஓரளவு பவுலிங்கும் போடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஓரளவு நல்லா பேட்டிங்கும் விளையாடுவார். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 11 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 34 ரன் 0 விக்கெட்டு. அதுக்கப்புறம் 13 ரன் 0 விக்கெட்டு. ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரு. அவரையும் ஃபஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கங்க. அடுத்து சாத் பின் சஃபார். அவர் தான் கனடாவோட கேப்டனு, ஆஃப் ஸ்பின்னரு. அவரும் முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரு. ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 29 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. 0 ரன்னு 1 விக்கெட்டு, 29 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ ரீசெண்டாக ஆவரேஜாக பேட்டிலையும் பவுலிங்லேயும் ஓரளவு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவர் மஸ்ட் பிக் எடுத்துங்க. அடுத்து ஸ்ரேயஸ் மோவர் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ரீசெண்டாக 0, 20, 9 தான் அடிச்சிருக்காரு. பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர் கிடையாது. அவரை அதிகமாக எடுக்க தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெரமி கார்டன் பார்த்திங்கன்னா 2023 அக்டோபருக்கு அப்புறம் ப்ளே பண்ணல. ஒரு 3 விக்கெட்டு 2 விக்கெட்டுன்னு ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது இருக்கான்னு தெரியல. இன்ஜுரியில் இருக்கிறனால தான் பவுலிங் ரீசெண்டாக போடலையான்னு தெரியல. ஆனால் அவர் இருந்தார்னா அவர் ஒரு முக்கியமான பிளேயர், நல்ல பவுலிங் போடக்கூடிய பிளேயர். அவர் மஸ்ட் பிக் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுனைட் சித்திக் பார்த்தீங்கன்னா 2022 அப்புறம் பெருசாக விளையாடல. ஏஜும் கொஞ்சம் அதிகம். லெக் ஸ்பின் பவுலரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. லெக் ஸ்பின் வீக்னஸ் இருந்தால் அவர் எடுத்துக்கலாம். மற்றபடி அவரை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. லாஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா கலீம் சானா. அவர் வந்து ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. 2023 அப்புறம் அவர் விளையாடவே இல்லை. ஆனால் அந்த டைம்லாம் ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்துடுவார். லாஸ்ட் ரீசன்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 4 விக்கெட்டு, 3 விக்கெட்டு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போட்டால் ஓரளவு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ அவரையும் கன்சிடர் பண்ணிக்க. ஆனால் ரீசெண்டாக ப்ளே பண்ணல. பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லரு, கோரி ஆண்டர்சனு, ஹாம்ப்ரிட்டு, ஷேட்லி, ஆண்ட்ரிஸு, மொனாக்கு, அலிகானு, ஜஸ்தீப்பு, சௌரபு, இவங்கெல்லாம் வந்து யூஎஸ்ஏல முக்கியமான பிளேயர். இன்னன் அவுட் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரன் ஜோன்ஸு, நிதிஷ்குமார், நிஸ்ராக் பட்டேலு, இவங்களாம் இன்னன் அவுட் பிளேயர்ஸு. ஸோ இவங்களையும் கன்சிடர் பண்ணிங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், மெலிண்டு, இவங்களாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ். ஸோ இவங்களையும் நோட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி கனடாவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பிக் பார்த்தீங்கன்னா சதாத் சிங்கு, தில்ப்ரீத்து, நிக்கோலஸு, ஹாஷு வந்து அப்புறம் வந்து கடைசியாக கேலன் சானா, இவங்களாம் முக்கியமான பிளேயரு. அதேமாரி இன்னும் அவுட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆரன் ஜான்சனு, அப்புறம் பார்கர் சிங்கு, டில்டான் ஹெய்லிங்கரு, இவங்களாம் இன்னொன்று அவுட் பிளேயரு. ஸோ இவங்களையும் கன்சிடர் பண்ணிக்கங்க.
இவங்கள மட்டுமே வச்சு நம்ம டீம் போட போகிறோம். அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்னு பார்த்திங்கன்னா நவீன், ஸ்ரேயாஸு, ஜுனைத் கான். ஜுனைத்லாம் ரீசெண்டாக விளாட்ல. ஜெரமியும் ரீசெண்டாக விளாட்ல. ஸோ இவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம ரெண்டாக பிரித்து இருக்கோம். ஒருத்தவங்க ஃபார்ம் பிளேயர்ஸு, ஒருத்தவங்க இன் அண்ட் அவுட் பிளேயர்ஸு. இப்போ எந்த டீம் ஜெயிக்குன்னு பார்த்து ஃபார்ம் பிளேயர்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். தோக்கிற டீமில் இன் அண்ட் அவுட் பிளேயர்ஸ் ப்ளஸ் ஃபார்ம் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி டீம் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்றது பார்க்க போகிறோம். ரெண்டு டீமில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கனடாக்கும் யூஎஸ்ஏக்கும் ரீசெண்டாக ஒரு 5 மேட்ச் சீரீஸ் நடந்துச்சு. அதுக்கு 4-0 யூஎஸ்ஏ தான் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் மழையினால் விட்டுடுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ஏ கொஞ்சம் டாமினேட்டாக இருக்காங்க. அது ஹோம் கண்டிஷன்ஸு. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆகி யூஎஸ்ஏ வின் பண்ணாலும் யூஎஸ்ஏ நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துட்டு தான் வின் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு டீம்லேயும் விக்கெட்ஸ் விடுவோம். ஸோ பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிக்காக ரெண்டு டீம்லேயும் பார்த்துக்குங்க. காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7:4 தான் இருக்கும். காம்பினேஷன்ஸ் வேறு மாறுது. ஸோ 7:4 காம்பினேஷன்ஸ் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிச்சை பற்றின ஐடியா எதுவுமே இல்லை. இது வரைக்கும் அந்த பிச்சில் எந்த மேட்சும் நடந்தது கிடையாது. ஸோ பிச்சை பற்றி நோ ஐடியாஸு. புதுசாக போட்ட பிச்சு நிறைய மேட்ச்சு இந்த வேர்ல்டு கப்பில் நடக்க போகுதுன்றதுனால கண்டிப்பாக ஓரளவு ஸ்ட்ராங்காக ஹார்டாக தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஓரளவு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் ஆன் டைமில் பார்த்தா தான் தெரியும். வெதர் கண்டிஷன்ஸே எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஆன் டைமில் பார்க்கணும். டியூ வருதா ரெயின் வருதா நமக்கு ஆன் டைமில் பார்த்தா தான் ஓரளவு ஐடியாஸ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா டாஸ் போட்ட அப்புறம் எது பேட்டிங் ஃபஸ்ட்டு எது பேட்டிங் செகண்டு அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் எப்படி டீம் மேக் பண்ணணும், பேட்டிங் செகண்ட்னா டீம் எப்படி மேக் பண்ணணுன்ட்டு டீட்டெயில்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு மேக் டீம்ஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. அதை பார்த்துட்டு டீம் மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா. அதில் ஒரு சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுலிங்கு போடுற டீம் எந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக 2 பவுலர்ஸ் மஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் கனடா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுது, யூஎஸ்ஏ பேட்டிங் பண்ணுதுன்னா ஈவன் கனடா தோக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக 2 பவுலர்ஸ் டீமில் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் யூனிவர்சல் ரூல். அந்த ரூலெலாம் நீங்கள் எப்போவுமே மாற்ற முடியாது. 2 பவுலர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி டீம் போடுங்க. ஆன் டைமில் டாஸு, பிச்சு கண்டிஷனு, பேட்டிங் ஃபஸ்ட்டாக பேட்டிங் செகண்டாக அப்படி இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இவங்களாம் முக்கியமான பிளேயர்ஸ். இதில் நான் உங்களுக்கு 15 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 15 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஜோன்ஸு, ஸ்டீவன் டைலரு, கோரி ஆண்ட்ரிசனு, ஹாம்ரித்து, ஷாட்லே, ஆண்ட்ரிஸு, மொனாக்கு, அலிகானு, ஜஸ்தீப்பு, சௌரபு, அதுக்கப்புறம் சாட்பின்னு, டில்பிரித்து, நிக்கோலஸு, ஹாஷு, டில்டனு, கேலன் சேனா. இந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணிக்கங்க. இவங்களாம் மஸ்ட் பிக்கு. இவங்களாம் மாற்றி போட்டுக்குங்க. இது இல்லாமல் இன் அண்ட் அவுட் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா பிரகாஷ் சிங்கு, அப்புறம் நிதிஷ்குமார், விராஜ் பட்டேலு, இவங்களாம் மாற்றி எடுத்துக்குங்க. இப்போ ஆன் டைமில் 11 பேர் யார், அந்த டீமில் 11 பேர் யாருன்னு பார்த்துங்க. கேப்டன் சாய்ஸ் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் கேப்டன் சாய்ஸு, ஹர்மித் கேப்டன் சாய்ஸு, அலிகான் கேப்டன் சாய்ஸு, சௌரபு, இவங்கெல்லாம் கேப்டன் சாய்ஸு. அதேமாரி கனடாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர் சொல்கிறேன். கேப்டன் அதாவது சாத்பின், அவரும் கேப்டன் சாய்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷ், அவரும் ஒரு கேப்டன் சாய்ஸ். ஸோ இவங்க 6 பேரில் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டு டீம் மேக் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் மற்ற கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டீம் மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.